கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகாய் புத்தகத்தின் விளக்கம். சின்ன தீர்க்கதரிசிகளில் 10ஆம் நபர். சிறையிருப்பின் நாட்களில் முதல் தீர்க்கதரிசனம் உரைத்தவர் ஆகாய். இவர் பாபிலோனில் பிறந்து வளர்ந்து பின் எருசலேமில் குடியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஆகாய் பாபிலோனிலிருந்து செருபாபேலோடு கிமு 530 எருசலேமுக்கு வந்தவர்களில் ஒருவர். ஆகாய் என்றால் பண்டிகை, கர்த்தரின் பண்டிகை, எனது பண்டிகை, பெருமகிழ்ச்சி என்றெல்லாம் பொருள் வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இந்த அபூர்வ பெயரை பெற்ற இவர் ஏதாவது பண்டிகை காலத்தில் பிறந்திருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர். இவரது பெயரை இந்நூலில் 9 முறை, எஸ்ரா நூலில் 2 முறையும் காணலாம். இவர் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறார். இவர் கர்த்தருடைய தூதன் என்றும் குறிப்பிடப்படுகிறார். இவர் தேவனுடைய செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறியதிலிருந்து ஆகாய் தன்னை முற்றிலும் மறைத்து தேவனை உயர்த்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இவருடைய செய்தி மிகவும் எளிமையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கிறது. ஆகாய் சிறையிருப்புக்கு பின் தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகளில் 1வது இடத்தை பெறுகிறார். இவரை தொடர்ந்து சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். இவரை சிறை மீட்சியின் பின் முழங்கிய முதல் தேவ சத்தம் என்று அறிஞர்கள் அழைப்பார்கள். இந்த புத்தகத்தை எழுத 3 மாதமும் 14 நாட்களும் எடுத்துக்கொண்டதாக வேத வல்லுநர்கள் கூறுகின்றனர். இவர் இந்த புத்தகத்தை கிமு 520 எழுதி முடித்தார். இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது 70 வயதுக்கு மேல் இருக்கலாம் என்று அறிஞர்கள் கருத்து கூறியுள்ளனர். இவருடைய ஊழியம் வெறும் 4 மாதங்கள்தான். ஆகாயும் சகரியாவும் ஒரே காலகட்டத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள். இவர் ஜனங்களை ஆலயத்தை கட்ட வைக்கும் அணுகுமுறை வித்தியாசமானது. இவர் முதலில் உலகில் மீது கவனம் செலுத்தி தேவாலய பணிகளை அரைகுறையாக விட்ட மக்களை கண்டிக்கிறார். பின்பு தேவ பணியை தீவிரம் செய்ய அழைப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து மக்கள் தங்கள் சோர்வுகளை மாற்றி எழும்ப அழைப்பு விடுக்கிறார். முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். இறுதியில் தாவீதின் பரம்பரையில் வந்த செருபாபேலை அதிகாரப்படுத்துகிறார். இந்த நூலின் சிறப்பு அம்சங்கள். பழைய ஏற்பாட்டில் 2வது சிறிய நூலாக இது விளங்குகிறது. இந்த புத்தகத்தில் மொத்தம் 38 வசனங்கள் மட்டுமே உள்ளன. மிகச்சிறிய நூல் ஒபதியா. இதில் 2 அதிகாரங்கள் மட்டுமே உள்ளன. இந்த நூலின் சிறப்பு புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ற பொருளில் வரும் பதங்கள் 29 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நூலின் தீர்க்க தரிசனங்கள் தேதியுடன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலில் 4 பிரசங்கங்கள் மட்டுமே உள்ளன. இதில் ஒவ்வொரு பிரசங்கமும் எந்த ஆண்டில், எந்த மாதத்தில், எந்த நாளில் பேசப்பட்டது என்று நாட்குறிப்பு போன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் தனி சிறப்பு பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் யூதாவில் கேட்கப்பட்ட முதல் தெளிவான தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த நூல் புதிய ஏற்பாட்டின் யாக்கோபு நூலுடன் ஒப்பிட்டு கற்க தகுந்தது. இந்த புத்தகம் வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகமாக திகழ்கிறது. இது சிறையிருப்பிலிருந்து திரும்பி எருசலேமுக்கு வந்த மீந்திருந்த மக்களுக்கு மிகவும் அவசரமாக கொடுக்கப்பட்ட செய்தி. வருங்காலத்தில் தேவன் பூமிக்கு மீண்டும் வருவார் என்பதை குறித்து தைரியமான தீர்க்கதரிசனங்கள் ஒன்று இதில் அடங்கியுள்ளது. நூலின் நடை எளிமையாகவும் தெளிவு மிக்கதாகவும் இருக்கிறது. நூலை எழுதியதன் நோக்கமும் காலமும். எதுக்காக இந்த ஆகாய் புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்படின்ற நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். தேவாலய பணியை நிறைவு செய்ய மக்களுக்கு உணர்வு ஊட்டி முடிக்க வேண்டும். ஆகாய் அதற்காக மீண்டும் அந்த பணி அர்ப்பணிப்போடும் தேவ ஆசீர்வாதத்தோடும் தொடங்க மக்கள் தங்கள் வாழ்க்கையையும் விருப்பங்களையும் சீர்படுத்தும்படி அவர்களை ஊக்கப்படுத்தவும் தான் இந்த ஆகாய் நூலின் நோக்கமாக இருக்கிறது. இந்த நூல் கிமு 520 எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆகாயில் முதல் செய்தி என்னென்னா ஆலயம் கட்டுறதுக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1-15 வரை பார்த்திங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்கு ஜனங்களை என்ன பண்ணுறாரு, ஒரு அழைப்பு விடுவிக்கிறார். அது எதுக்காக அப்படின்னா ஜனங்கள் என்ன அதை வீணாக போகக்கூடாது, கர்த்தர் அவங்க வானத்தின் பணியை பெய்யணும், இந்த புத்தகத்தில் செய்தி சுவிசேஷ பணியை அறிவிக்கணும், சுறுசுறுப்பாக அவங்க ஆலயத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஆலயத்தை கட்டுறதுக்காக அவங்கள அழைப்பு என்ன சொல்கிறது வர வைக்கிறார் அவங்கள. 2வது என்ன செய்தி சொல்கிறார் இந்த புத்தகத்தில்னா 2ஆம் அதிகாரம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் கர்த்தருக்குள் அவங்களை தைரியப்படுத்தணும்.
அவங்க எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருக்கணும். எதை பார்த்து அவங்க பயப்படக்கூடாது. அவங்க எழும்பி நின்று கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலையும் அவங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத நம்ம கர்த்தருக்குள்ளே அவங்க தைரியப்படுத்தி அந்த ஆலயத்தை கட்ட வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணுறாரு. 3வது என்ன செய்தி சொல்கிறாருன்னா, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 10-19 இருக்கும். கீழ்ப்படிதலும் தற்போதுள்ள ஆசீர்வாதங்களும். இப்படிலாம் ஜனங்க கீழ்ப்படியணும், எப்படி கர்த்தரிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது செய்தியாக ஆகாய் 2ஆம் அதிகாரம் 20-23 இருக்கும். செருபாபேலின் தெரிந்தெடுப்பு. செருபாபேலை குறித்து அது தெரிந்தெடுத்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இதுதான் ஆகாய் புத்தகத்துடைய விளக்கமும் அதனுடைய இதுவும். இப்போ அப்புறமா முடிவுரையாக நம்ம என்ன பார்க்கலாம். ஆகாய் 15 வருடங்களாக தடைப்பட்டிருந்த ஆலய வேலையை ஜனங்களை உற்சாகப்படுத்தி தொடங்க வைப்பதே கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனமாக இருந்தது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போகலாது என்பதே ஆகாயின் முக்கிய செய்தி. ஆலயத்தை கட்டும்படி ஆகாய் கொடுக்கிற அறைகூவல். அதை கேட்டு செருபாபேலும் ஜோஷுவாவும் மற்றும் தேவ ஜனங்களும் உணர்வடைந்து ஆலயத்தை கட்டி முடித்தனர். முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது என்று தேவன் கூறியுள்ளதாக பார்த்தோம். கடைசியில் செருபாபேல் கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்ய சொல்லி முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று அவருக்கு அருளின வார்த்தைகளோடு இந்த புத்தகம் முடிகிறது. இதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு அழைப்பு உண்டு. நமது அழைப்பு என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். என்ன அழைப்பு? தேவனுடைய ஆலயத்தை கட்டத்தா, சுவிசேஷ பணி செய்யத்தா, தீர்க்கதரிசனம் உரைக்கத்தா, என்ன கர்த்தர் நம்ம கொடுத்து அழைப்பு வச்சுக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஆகாய் புத்தகத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது அவருடைய அழைப்பாக இருந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன்.